ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமஸான நடிகராக வளம் வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் அவங்களும் அவங்களோட மனைவியும் விவாகரத்து பண்ண போகிறதா தகவலும் வெளியாச்சு. இந்த நிலையில் அதை ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது. என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகை, ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள், என் ரசிகர்கள் என எல்லாட்டையுமே நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி பண்ணிட்டு வரேன். எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்க கூட பகிர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு அப்புறம் ஆற்றுடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கடினமான ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். இந்த முடிவு எளிதாக இருக்கப்படல. என்னை சார்ந்தவரோட நலனை கருத்தில் கொண்டு அவங்களோட நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் என்னோட தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவங்களோட தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த முடிவு என்னோட சொந்த முடிவு தான். இந்த விஷயம் என்னோட தனிப்பட்ட விஷயமாகவே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். என்னோட முன்னுரிமை எப்பவுமே எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நான் எப்பவுமே உங்களோட ஜெயம் ரவியா இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு அளிக்கிற ஆதரவையும் நன்றியோடு உணர்றேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமா ஜெயம் ரவி தான் ஆர்த்திட்ட விவாகரத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட விவாகரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்லவே இல்லை. என்னதான் ஆர்த்தி ரவி தாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டெலீட் பண்ணி இருந்தாலும் மேரிட் டு ஜெயம் ரவி அப்படிங்கிறத மட்டும் டெலீட் பண்ணாமல் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் 2009 காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க.